இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய மாதாந்திர நினைவு நாள். அன்புமிக்கவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரையுமே அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் வைத்து அவளுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிற நேரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மிக சிறப்பான விதத்தில் நோயுற்றவர்கள் மற்றும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அன்னை மரியாள் தன்னுடைய கரம் பிடித்து இயேசுவிடத்தில் வழிநடத்துவாள் என்கிற நம்பிக்கையோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரை நாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை மாதம் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கிறிஸ்டபர் என்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனித கிறிஸ்டபர் என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஓட்டுநர்கள் மற்றும் பயணம் செய்பவர்களுடைய பாதுகாவலராகவும் வயல்வெளியில் வேலை செய்கிற விவசாயிகளுடைய பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார். எதற்காக வாகன ஓட்டிகளுடைய பாதுகாவலர் அல்லது எல்லோருடைய கார்களிலுமே இந்த புனித கிறிஸ்டபருடைய ஒரு சின்ன சொரூபத்தை வைத்திருப்பார்கள். என்ன அது அர்த்தத்தை கொடுக்கிறது என்று கேட்கலாம். அதாவது புனிதர் ஒருவர் சிறு குழந்தையை தன்னுடைய தோல் மீது தாங்கி செல்வது போல இருக்கும் அந்த கீச்செயின் அல்லது சொரூபம் என்பது. தெரியாதவர்களுக்கு இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவர் திருச்சபையுடைய வரலாற்றில் அந்த வேத கலாபணி நேரத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர். அரசன் டேஷியஸ் என்பவனால் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்கிற ஒரு வரலாறும் உண்டு. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் இவர் ஒரு ஆற்றை கடக்க முற்பட்ட பொழுது ஆற்றங்கரையில் ஒரு சிறு குழந்தை உதவி தேடி நின்றதாகவும் அந்த குழந்தையை தன்னுடைய தோள் மீது இவர் சுமந்து ஆற்றை கடக்கிற நேரத்தில் ஆற்றின் நடுப்பகுதியில் அந்த குழந்தை திடீரென்று அதீதமாக கடக்க ஆரம்பிக்கிறது. இவரால் ஆற்றை கடக்க முடியவில்லை. மிகுந்த வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராடி அந்த ஆற்றை கடந்து விட்டு இறங்கிய உடனேயே யார் நீ என்ற குழந்தையை கேட்ட நேரத்தில் அந்த குழந்தை சொன்னதான் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மறைந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதனுடைய ஒரு நினைவாகத்தான் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணம் செய்பவர்களுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, பயணம் செய்பவர்கள், வாகன ஓட்டிகள், குறிப்பாக டிரைவர்ஸ் இந்த புனித கிறிஸ்தவர் அவர்களுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிற நேரத்தில் பயணத்தின் பொழுது பாதுகாப்பை இவர் பெற்று தருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இவருடைய பரிந்துரை நாடகங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீடர்கள் ஏன் நீங்கள் உவமைகள் வாயிலாக பேசுகிறீர்கள்? ஏனென்றால் நேற்றைய வாசகம் கூட விதைப்பவர் மற்றும் விதைகளுடைய உவமையை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஏன் நீங்கள் உவமைகளை வைத்து பேசுகிறீர்கள் என்ற கேள்விக்குத்தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் கேட்பதை நம்புகிறீர்கள், விசுவசிக்கிறீர்கள், உங்களுக்கு புரிகிற தன்மை இருக்கிறது. ஆனால் மந்தமுடையவர்களாக இருப்பவர்கள், காதிருந்தும் கேட்க மறுப்பவர்கள், கண்ணிருந்தும் பார்க்க மறுப்பவர்கள் அல்லது புரிய வாய்ப்பிருந்தும் புரியாது போல நடிப்பவர்களுக்காகத்தான் உவமைகள் வாயிலாக பேசுகிறேன் என்று சொல்லி இறை வார்த்தை நம்பிக்கை நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. நேற்றைய வாசகத்தில் பார்த்தது போல நம்முடைய இதயம் பண்பட்ட இதயமாக இறை வார்த்தை என்கிற அந்த விதைகளை தாங்கி பலன் தருகிற ஒரு இதயமாக இருக்கு. இதை பற்றி சிந்திக்கத்தான் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இறை வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. இறை வார்த்தையை கேட்கிற ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்பிக்கை மற்றும் விசுவாசம் இவற்றை வளர்த்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி விசுவாசத்தில் வளர்கிறோமா? இறை வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய கண்களும் காதுகளும் அல்லது ஆன்மாவும் தயாராக இருக்கிறதா? வாய்ப்பு இருந்தும் வாய்ப்பு கிடைக்காதவர்களைப் போல நம்ம நடந்து கொள்கிறோமா அப்படி என்கிற ஒரு முதல் கேள்வியையும், இரண்டாவது நம்முடைய விசுவாசத்தை டு வி டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று சொல்வார்கள். அதாவது என்ன பெரிய விசுவாசம், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன்ஸு, அதனால் நானும் கிறிஸ்டியனாக பிறந்துட்டேன், இதில் என்ன பெரிய விசுவாசம் இருக்கிறது என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் என்பது ஒரு பொக்கிஷம் என்பதை மறந்து வாழுகிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனைக்காகத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, எனக்கு தெரிந்த செமினரியில் படித்த ஒருவர் திடீரென்று ஒரு பெண்ணை பார்த்து விரும்பி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் அந்த பெண்ணினுடைய தந்தையிடத்தில் செல்கிறார். அந்த பெண் கிறிஸ்தவர் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய தந்தையிடத்தில் சென்று உங்கள் பெண்ணை நான் விரும்புகிறேன், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த பெண்ணினுடைய தந்தை, நாங்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள்,
நீங்கள் விரும்பினால் உங்களுடைய மதத்தை விட்டு எங்கள் மதத்திற்கு வர தயாராக இருந்தால் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். 2-3 நாள் கழித்து இந்த இளைஞர் அந்த பெண்ணுடைய தந்தை இடத்துல சென்று, நான் என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை விட்டு வருகிறேன், உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பீர்களா என்று கேட்ட நேரத்தில் அந்த தந்தை சொன்னாராம், இன்றைக்கு என்னுடைய பெண்ணிற்காக உங்கள் நம்பிக்கை விசுவாசம், உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், திருமணத்திற்காக நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு கொடுத்த உங்களை நான் நம்ப தயாரில்லை என்று சொன்னாராம். இதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்பராகிய இயேசு கிறிஸ்து, அவரின் வழியாக நமக்கு இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பொக்கிஷமானது என்பதை உணர்ந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்டு திருவருட்சாதனங்கள் வழியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்து கடைசியில் மீட்பை பரிசாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.